வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வர இருக்கின்றது. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்திலும் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. மே 26ஆம் தேதிக்கு பிறகு குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஏன் மே 26ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னா, குரு பெயர்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. இது வரைக்கும் தடங்களாக இருந்தது. இது வரைக்கும் நான் போட்ட முயற்சிகளுக்கு எந்த ஒரு நல்ல பலன் எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தீங்க. ரொம்ப குறவலையே இறுக்கி பிடிக்கக்கூடிய, மூச்சு விட முடியாத அளவுக்கு மன உளைச்சல்ல தள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடியது. அதுவும் முக்கியமாக அது சிம்மராசிக்கு தான் அது நல்லா பொருந்தும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க. சிம்மராசிக்காரவங்கலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு ரிலீஃப், ஒரு 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 மாதிரியான அப்பா எனக்கு இப்போதான் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி என் குறவலை இருக்க பிடித்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ மே 26ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆரம்பிக்க இருக்கு. அதனால என்ன மாற்றங்கள் குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இதை கொடுக்க இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இது யாரையும் குறிப்பிட்டுலாம் நம்ம இங்கே சொல்லலை. திஸ் இஸ் அ ஜெனரல் ரீடிங். இது பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க. சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. அது என்ன அந்த மாற்றங்கள்? மே 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன செய்தி, என்ன வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. குரூப் 1 அந்த முதல் செய்தி 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இரண்டாவது செய்தி 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறதுக்கும், பட் இந்த செய்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப குழப்பம், நான் என்ன செய்கிறது என் வாழ்க்கையில், நான் என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டவர்கள் இது வரைக்கும் நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள், அங்கீகாரங்கள், ஏன் பாராட்டு, யாராவது பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க கூட இதை நீ சூப்பராக பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா செஞ்சுருக்க, இந்த ப்ரொஜெக்டை நீயும் சேர்ந்து பண்ணதுனால உன்னுடைய டெடிக்கேஷன் ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான். குறிப்பிட்டவர்கள் நிறைய கற்பனை வளங்கள்லேயே வாழ்ந்து அந்த கற்பனையே நிஜமா இருக்குமோங்கிற நினைச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கே தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க. சரி, வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க பார்க்கலாம். மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு. அதோடு அதே தான் 8 ஆஃப் வாண்ட்ஸ். 8 ஆஃப் வாண்ட்ஸ்னா என்ன வந்துகிட்டு இருக்கு, என்ன வந்துகிட்டு இருக்கு? நல்ல செய்திகள், நல்ல பாராட்டுகள், நல்ல ஆரோக்கியமான பயணங்கள், உங்களுக்கு பிடித்த பயணங்கள், ஆன்மீக பயணங்கள். எனக்கு இந்த ஊருக்கு போகணும், எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், என்னுடைய ஆசை பயணம் இது. அது மட்டும் இல்லைங்க, 8 ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை ஒன்று என்னை நோக்கி வருகிறது. அதான். ஸோ மே 26ஆம் தேதிக்கு பிறகு இந்த 26ங்கிறது 8, இங்கேயும் கடைசி செய்தியாக 8 ஆஃப் வாண்ட்ஸ் 8, அதே தான். ஸோ நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு வருகிறது. ஸோ இது வரைக்கும் குழப்பம், சந்தேகம், ஐயோ மாட்டிக்கிட்டேனே, ஏன்டா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு மாதிரி குழப்பம், என் வாழ்க்கை இதுக்கப்புறம் எதை நோக்கி நான் கொண்டுட்டு போக போகிறேனே எனக்கு தெரியலங்கும் பொழுது இந்த 8 ஆஃப் வாண்ட் நினைத்த காரியம் கைகூடி வருகிறது. அதோட ஆசை ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. குறிப்பிட்டவர்கள் பயணம், ஒரு நல்ல பயணம், வெளியூருக்கு போகிறது, நான் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த பயணங்கள் கூட ஒரு வெற்றிகரமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. குரூப் 1 வாழ்த்துக்கள். கடைசியாக குரூப் 1க்கு இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வருகிறது. என்ன? அதேதான், லவர்ஸ்னு சொல்லும் பொழுது நல்ல செய்தி ஒன்று வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்கள் ஏதாவது கல்யாணம்
கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்க, வரன் தேடுறீங்க, கல்யாணத்துக்கு சரி சொல்லலாமா வேண்டாமா ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கிறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதான் ஒரு பொருத்தம் அமைகிறது. திருமணம் தடைப்பட்டு இருந்தது யாரோ வந்து நடுவில் புந்து குழப்பி விட்டது, இந்த திருமணத்தை தடை செய்யுங்க நுப்பாட்டுங்க அப்படின்னு ஏதாவதுலாம் நடந்திருக்கலாம். அதோட ஏட் ஆஃப் ஸ்வாட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சுய ஜாதகத்தில் ஏதாவது கல்யாண தோஷங்கள் இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்போ அது எல்லாமே இப்பொழுது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ திருமணம், புதிய உறவுகள், நட்பு, இந்த மாதிரியான விஷயமும் அது இந்த 8 of Wandsக்கு பிறகு லவர்ஸ்னு வரும்பொழுது கண்டிப்பாக பயணம் நோக்கி நீங்கள் போகும் பொழுது இந்த பயணத்தின் மூலமாக நல்ல நட்பு, நல்ல உறவு உங்களுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. குரூப் 1 வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு இவங்களையும் பார்த்துடலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் மே 26 பிறகு நல்ல மாற்றங்கள் வருகின்றன. என்ன அந்த நல்ல மாற்றங்கள்? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் பார்க்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. குரூப் 1 அதேதான், அடேங்கப்பா நியூஸ். இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த 8 of Wandsக்கும் இந்த நியூஸுக்கும் நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் நினைச்ச ஒரு ஆசை உங்களை நோக்கி வருகிறது. என்னுடைய ஆசை, என்னுடைய பேஷன், என்னுடைய கோல், என்னுடைய லட்சியம், இது எல்லாம் உங்களை நோக்கி அப்போ இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் இந்த மே 26 பிறகு குரு பெயர்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது இல்லையா, அப்போ இது ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த நல்ல ஒரு காலத்தில், இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்களும் நேர்மறையாக ஆரோக்கியமாக இருந்து நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ நல்ல ஒரு செய்தி, நல்ல உங்கள் ஆசை நிறைவேறது, வரன் தேடுறீங்க, திருமணத்துக்கு தயாராக இருக்கீங்க, நல்ல வரன்கள் கிடைக்கிறது, நல்ல செய்திகள் தான் உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 1 வாழ்த்துக்கள். அதோடு இன்னும் 2 ஆரக்கிள் செய்திகளையும் பார்த்துடலாம். ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26 பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருகிறது. குரூப் 1 என்ன அந்த நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம். லக் என்ன குரூப் 1 செய்தி வருது, நல்ல செய்தி வருது, நல்லா உங்களுடைய விருப்பங்கள் வருது. அதோடு லக் அப்படின்னா அதிர்ஷ்டம், நல்ல நேரம்ப்பா உங்களுக்கு, நல்ல ஒரு நேரம் தான் லக்கு அப்படின்னு. எனக்கு லக்குன்னு சொல்லும் பொழுது எனக்கு கன்னி, மேஷம், எனக்கு இவங்களுடைய நினைப்பு தான் வருது. ஏன்னா மேஷத்துக்கு வந்து 7.5 சனி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எப்படி சொல்கிறது, புதிய வாகனம், புதிய வீடு, ஆனால் கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரங்க 7.5 சனினால புதிய வீடு வாங்குறேன் அப்படி கண்ணு மூக்கு தெரியாமல் போகக்கூடாது. எதுலையுமே கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. அதோட கன்னி ராசிக்காரங்களுக்கு 11வது இடத்துல குரு வர்றதுனால நல்ல லாபஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நேரம் அப்படின்னு. ஸோ லக் அப்படிங்கிறது நல்ல ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தெரியலங்க. லக்குனாலே என்ன அதிர்ஷ்டம். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் குரூப் 1 நீங்கள் இந்த குரூப் 1 தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு நேரம் பிறக்க இருக்கிறது. இதை நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசியாக குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன ஜாய், அடேங்கப்பா கடைசியில் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்வது போல தான் இங்கே இருக்குது. ஜாய்னா என்ன? என் மனசுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஐ எம் ஸோ ஜாய்ஃபுல், ஒரு மாதிரி ஒரு குதூகலத்தை எனக்கு கொடுக்குது, எனக்கே தெரியுது, என்னாலே உணர முடியுது. ஏன்னா 8 of Wands அப்படின்னு சொல்லும்பொழுது குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்களே உங்களால் உணர முடியுது. எனக்கு தெரியுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னை நோக்கி வருது, நல்ல நேரம் எனக்கு பிறக்க போகுது, ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நாளை நுழைய போகிறேன் அப்படிங்கிறது இங்கேயும் சொல்ல வராங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய குதூகலத்தையும் ஒரு நல்ல நேர்மறையான ஒரு உணர்வையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கிறது. இட்ஸ் கிவிங் யூ அப்படிங்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26 பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருகின்றன. ஏன் இந்த மே 26 பிறகு அப்படின்னா குரு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்குது. இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அதான் நல்ல தொடக்கம், ஒரு மாதிரி புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு அமைய இருக்குது. யாரையும் குறிப்பிட்டுலாம் நம்ம இங்கே சொல்லலை. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. இவங்களுக்கு பற்றி சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஜெனரல் ரீடிங், ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். சரி,
குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. குரூப் 2 என்ன அந்த நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. என்ன அந்த நல்ல மாற்றங்கள், என்ன அந்த நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 of Cups, High Priestess. இந்த 2 செய்திகளையும் வைத்து பார்க்கும் பொழுது இது வரைக்கும் இது எப்படி இருக்கு தெரியுங்களா? எனக்கு இது பிடிக்கும், ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. எனக்கு இது வேணும், என் மனசுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கு, ஆனால் நான் வெளிப்படுத்திக்கல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்பொழுது இந்த குரு பயிற்சி அதுக்கு உண்டான இடத்தையும் வாய்ப்பும் உங்களுக்கு கொடுக்கிறது. குறிப்பிட்டவர்கள் இது நீங்கள் ஏற்கனவே முன்னாடி செஞ்சிருப்பீங்க, இதுக்கு உண்டான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆமாங்க, நான் முன்னாடி இப்படி மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் முன்னாடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் ஏதோ சில பிரச்சனைகள்னால ஏதோ ஒரு குழப்படினால அது தடைப்பட்டு போயிடுச்சு. பட் இந்த குரு பயிற்சி காலத்தில் தான் நான் அது மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறேன். இது எனக்கு நல்லபடியாக அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில பேருக்கு புரியுதுங்களா? ஏதாவது முன்னாடி செஞ்சிருந்த சில விஷயங்கள் தடைப்பட்டு போயிருச்சு, வெட்டுப்பட்டு போயிருச்சு, நுப்பாட்டிட்டேன், சரியில்லை, குழப்பமாக போயிருச்சு, குழப்பி விட்டாங்க, பிரச்சனையாக போயிருச்சு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த காலம் உங்களுக்கு கைகூடி அமைய இருக்கு. இப்போ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு அந்த 6 of Cups இங்கே சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டவர்கள் உங்களை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, உங்களை அழகுபடுத்திக்கிறது, புதிய புதிய ஆபரணங்கள் வாங்கிக்கிறது, உங்களுக்கு வேணுங்கிற பொருள்கள் வாங்கிக்கிறது, உடைகள் உடுத்துறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, இதனாலேயே மக்களுடைய வரவேற்பு மட்டும் இல்லை, மக்கள் உங்களை ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ராக்ஷன் ஏற்படும். யார் இவங்க இவ்வளோ அழகாக வசீகரமாக இருக்கிறாங்களே, இவங்களுடைய பேர் என்ன? அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைகிற நல்ல நட்பு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டவர்களுக்கு இந்த நட்பு காதலாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு திருமணம் வரைக்கும் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. பட் இதெல்லாம் எப்படின்னா, நீங்களே ஒரு மாதிரி செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் சேஞ்ச், சுய ரீதியாக நீங்களே உங்களை மாற்றிக்கிறது, புதிய ஆடைகள், புதுசாக உங்களை உங்களையே நீங்கள் ட்ரீட் பண்ணுறது, த வே யூ கேரி யோர் செல்ஃப், உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிறது. இதனாலே அட்ராக்ஷனால தான் மக்கள் ஒரு சில பேர் உங்களை பேசுறது, நட்பு உறவு, காதல் உறவு, கல்யாணம் உறவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக குறிப்பிட்ட குரூப் 2க்கு அமைகிறது. அதோடு இந்த குரு பயிற்சியில் கூட குறிப்பிட்டவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் அமைய இருக்கிறது. குரூப் 2 என்ன அந்த நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம். குரூப் 2 என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். மே 26க்கு பிறகு நல்ல மாற்றம் குரூப் 2க்கு. என்ன அந்த நல்ல மாற்றம், என்ன அந்த நல்ல செய்தி பார்க்கலாம். அந்த 3வது அதே தான். அடேங்கப்பா, இப்போ தானே சொன்னோம், நல்ல நட்பு, நல்ல காதல் உறவு ஏற்படுறது, காதலில் இருக்கிறது, கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறது, கல்யாண வரன், அந்த மாதிரி நல்ல ஒரு உறவு தான். அந்த மாதிரி அதே மாதிரி நட்புக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களையே நீங்கள் அழகுபடுத்திக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது. யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹெல்த் அண்ட் லுக். உங்களுடைய அழகுக்கும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கூட ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். மக்கள் பேசுவாங்க, உங்கள் பேர் என்ன, நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லர்வர்ஸும் பாருங்கள், அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க 6 of Cupsக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க, ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க, அல்லது ஒரு படிப்பு ஒன்று எடுத்து படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க பாதியில், அல்லது வேண்டாம்ப்பா இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு, அல்ல யாரோ ஒருத்தவங்க அதை குழப்பி விட்டுருக்கலாம்,
அந்த மாதிரியான இப்பொழுது அதை மறுபடியும் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மறுபடியும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அது அமையும். அது படிப்பாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அதுதான். அல்லது உங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம். ஆமாங்க, எனக்கு முன்னாடி வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் திருமணம், இப்போ எனக்கு திருமணத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா நல்ல வரன்கள், திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. காதல் உறவுல கூட ஏதாவது பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸ்லாம் அமைஞ்சது அப்படின்னாலும் இப்பொழுது புதிய நண்பர்களை, புதிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க. இது ஒரு அழகான காதல் உறவாகவும் உங்களுக்கு அமைகிறது. அதே தான் 3 of Pentacles. ஸோ உத்தியோகத்தில் இது வரைக்கும் உங்களோட ஒத்து போகாதவங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் 6 of Cups, இது வரைக்கும் உங்களை யாராவது ஊசி போல குத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்றது தெரியுமாங்க, இது வந்து மறைமுக எதிரிகள். இப்போ அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுறது, அவங்களே வந்து உங்களோட ஒத்துழைப்போட இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து கலந்துக்கிறது, உங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கறது, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது, அதுதான் இந்த 3 of Pentacles இங்கே சொல்கிறாங்க, 6 of Cups சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு காலம் தான் உங்களுக்கு வருகிறது. ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட பேசாதவங்க வந்து பேசுவாங்க. இது வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னா இப்பொழுது மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை எதுலேயுமே சேர்த்துக்கல, ஒரு சின்ன ப்ரொஜெக்டில் கூட உங்களை சேர்த்துக்கல அப்படின்னா இனிமேலும் சேர்த்துப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு முதல் கொண்டும் ஒரு மரியாதையும் மதிப்பும் அந்த இடத்துல கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு நேரம். இந்த 3 of Pentacles வைத்து பார்க்கும் பொழுதும், லவர்ஸும் வைத்து பார்க்கும் பொழுதும், குரூப் 2 இது ஒரு நல்ல நேரம். இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஜொலிப்பதற்கு ஒரு நல்ல நேரம், என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல நேரம், நான் ஜொலித்து காட்டுவேன் பாரு அப்படிங்கிற ஒரு நல்ல நேரமாக குரூப் 2க்கு அமைகிறது. ஸோ ஒரு ஒற்றுமை தான் இது. இந்த காலகட்டம் வந்து குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு காலம் தான் உங்களுக்கு பிறக்குது இந்த குரு பயிற்சி. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல செய்தி. சரி, கடைசியாக இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு காலம் பிறக்கிறது, நல்ல மாற்றம் வருகிறது குரூப் 2க்கு. என்ன குரூப் 2 சக்ஸஸ் தான், அதை தான் நான் சொல்கிறேன். பாருங்களேன், இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ்னால் என்ன, வெற்றி. இதுக்கு நான் சொன்னேங்க, அந்த 6 of Cups வச்சு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்தது, வெட்டுப்பட்டு போயிருச்சு, குழப்பி விட்டாங்க, முடியலை என்னால், அதெல்லாம் பாதிலே நிறுத்திட்டு வந்துட்டேன். இப்பொழுது அதை தொடங்கும், மறுபடியும் சேரும், மறுபடியும் இது அமையும். ஸோ ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்ன அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த காலம். நான் சொன்னேங்க, இந்த காலம் குரூப் 2க்கு நல்ல கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். இது ஆரோக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மே 26ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க இருக்கிறது. எவல்யூஷன், வாவ், எவல்யூஷன்னு சொல்லும் பொழுது அதே தான், நீங்களே வந்து ஒரு இதில் இருந்து அப்படியே வெடிச்சுக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிறது. என்ன, இந்த பட்டாம்பூச்சி பார்க்கும் பொழுது அதே தான், நீங்களே வந்து மாறுறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இப்பொழுது மாறுகிறது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதோடு இவங்களையும் பார்த்துடலாம், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் மே 26ஆம் தேதிக்கு பிறகு இவங்க வராங்க. நம்ம அவர்களை இன்னொரு செய்தியை எடுப்போமே. குரூப் 1க்கு அப்படி வரல, குரூப் 2க்கு பார்க்கலாம். இன்னொரு செய்தி, மே 26க்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருகிறது. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த முதல் செய்தி கம்யூனிகேஷன், அதே தான், நல்ல ஒரு பேச்சு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 3 of Pentacles, உறவுகள், நட்பு வந்து அவங்களே வந்து பேசுறது, அவங்களே வந்து பாராட்டுறது, இது வரைக்கும் ஊசி போல குத்திக்கிட்டு இருந்தவங்களும் அந்த மன்னிப்பு கேட்கறது, வா வந்து கலந்துக்க அப்படிங்கிறது, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது, கம்யூனிகேஷன். வாழ்த்துக்கள். அதோடு ட்ரீம், உங்களுடைய கனவு நிறைவேறும். உங்களுடைய கனவு இந்த குறிப்பிட்ட குரு பயிற்சி காலகட்டத்தில் நிறைவேறும். அதோடு வெற்றி நிச்சயம். இங்கே வெற்றி வந்திருக்கு, வெற்றி நிச்சயம் குரூப் 2. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.